டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணோம். ஒன்று வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டடி பிஸ்னஸ் பண்ணணும். ரெண்டாவது அவங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்து இந்த ஃபெசிலிட்டி வர்த்தியனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணுள்ளதை அவங்க உத்தரவாதப்படுத்தணும். ரெண்டாவது இது ஒரு தனியாக டேட்டா பேஸ் வச்சு இதை நாங்கள் தொடர்ந்து எவாலுவேட் பண்ண போகிறோம். இது கொடுத்ததன் மூலமாக எவ்வளவு பிஸ்னஸ் பெருகி இருக்கு, அவரோட இம்பாக்ட் என்னன்னு அவங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா திரும்ப அதை எடுத்து வேற கொடுத்துருவோம். அதனால இது வந்து நம்ம இலவசமாக தான் கொடுக்கும். இது அவங்களை ஊக்குவிக்க வேண்டி ஒரு ஊக்குவிப்பாக்காக இப்ப நம்ம இதுல வந்து இப்ப 600 பேருக்கு பிளான் பண்ணோம். இல்ல இது நமக்கு 10,000 ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அதுலயே வந்து மெரிட் பேசிஸ்ல ப்ரையாரிட்டி பேசிஸ்ல நம்ம எலிஜிபிலிட்டி பேசிஸ்ல பார்த்து கொடுக்கும். ஆவின் முகவர்கள் தம்பி இதுல வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்கு, கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் சொசைட்டி இருக்கு, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, தன்னபர் இருக்கு. அது யாரு இதுல வந்து ப்ரையாரிட்டி வந்து நமக்கு பிசினஸ் தான். நீங்க வந்து மால்ஸ்ல எல்லாம் போனீங்கன்னா எல்லா கம்பெனியினுடைய ஃப்ரீசஸும் இருக்கும். அப்ப நமக்கு அது இல்லையேன்னு உள்ள ஒரு அடிப்படையில் தான் அதை இம்ப்ரூவ் பண்ண. இதுல வந்து நாங்க தனியார் கொடுக்க மாட்டோம், சொசைட்டி மட்டும் தான் கொடுப்போம், அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்கள ஊக்குவிக்க பண்ணி நம்ம பண்ணக்கூடியது. ஆனாலும் நாங்கள் முடிந்த அளவுக்கு சில ப்ரையாரிட்டிஸ் நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ ஏற்கனவே மால்களில் கடை வச்சிருக்கிறவங்க இவங்களுக்குலாம் ஓரளவுக்கு வசதி இருக்கிறவங்க தான் மால்குள்ள கடை வைப்பாங்க. அவங்களுக்கு அரசு வரி பணத்தில் இலவசமாக ஃப்ரீசர் கொடுக்கறது சரியான நடைமுறையா, இல்லை ஏழை எளிய அந்த சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கக்கூடிய இந்த சிறு வணிகர்களுக்கு இதை குறித்து அவங்கள ஊக்குவிக்கிறது சரியான முறையா? இது எது சரியான? தம்பி ரெண்டுமே சரிதான். நீங்க கேட்ட கேள்வியை நான் ஒத்துக்கிடு. ஆனா அதுவும் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா காம்படிஷன் ஒன்று இருக்கு. பெரிய மால்ல வந்து அவங்க வந்து இன்னொரு காம்பீட்டிங் ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ரீயா வச்சா நாங்க வந்து நீங்க வாங்கி வேணும்னு சொன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒன்று நாங்கள் வந்து காம்படிஷன்ல நாங்கள் வந்து விஸ்டாண்ட் பண்ணணும், இன்னொன்று வல்னரபிள் செக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். இது ரெண்டுமே நம்ம கருத்தில் வச்சு தான் பண்ணணும். இப்போ இன்றைக்கு கூட நம்முடைய மாண்பு முதல்வருடைய திருக்கரத்தால் பலருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கோம். எப்பவும் யார் யார் எங்களுக்கு வந்து வேகன்சிஸ் இருக்கோ டிஎன்பிசி எழுதி வாங்கி நாங்கள் அப்பாயின் பண்ணோம். நாங்கள் டைரக்டாக இறங்கி ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அப்பாயின் பண்ணது இல்லை. டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் தேர்வு வந்து முழுக்க முழுக்க நம்ம பண்ணது. வேகன்சி வர வர அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இல்லைப்பா, நல்ல ப்ரோக்ரஸ் வந்துட்டே இருக்குது. இந்த வருஷம் இன்னும் அச்சீவ்மெண்ட் பெட்டராக இருக்கும். இப்போ நாங்கள் டார்கெட் படி போயிட்டு இருக்கப்பா. நாங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட் சேல் இது எங்களுக்கு பேலன்ஸ் ஆகணும். குறைந்தபட்சம் தற்போதைக்கு அது பேலன்ஸ் ஆகுது. இப்போ நாங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டையும் நாங்கள் டார்கெட்ஸ் கூடுதல் கொடுத்து பிளான் பண்ணோம், பிசினஸையும் பிளான் பண்ணோம். நல்லா வந்து நான் பாத்துறேன் தம்பி. இப்ப நாங்க தம்பி ஒரு விஷயம், நீங்க முதல்ல சொன்னதுக்கும் ரெண்டுக்கு சேர்த்து நான் பதில் சொல்லிடுறேன். தரத்தை பொறுத்தவரை இப்ப ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்க உருவாக்கி அதன் அடிப்படையில் தான் சீரியஸா பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது சின்ன சின்ன குற்றச்சாட்டு எங்களுடைய கவனத்தில் கொண்டாலும் நாங்கள் சரி பண்ணிடுவோம். சப்ளை செயினை ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சில இடங்களில் சில பர்டிகுலர் இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருந்தா நான் உடனே அதை அட்ரஸ் பண்ணேன். தம்பி இதுல வந்து கன்சியூமர் அவேர்னஸ் தான். நீங்க வந்து பால் மட்டும் எந்த பொருளும் எம்ஆர்பிக்கு மேல் விற்பதற்கு விற்பனையாளருக்கு உரிமை இல்லை. அதான் தம்பி, எந்த பொருளையும் எம்ஆர்பி விற்க முடியாது, ஆவின் பால் மட்டும் இல்லை. ஆனா இதை கன்சியூமர் அவேரா இருந்து எம்ஆர்பிக்கு மேல் கன்சியூமர் பிரைஸ் கொடுக்க கூடாது.
நாட் ஓன்லி ஆவின் ப்ராடக்ட், எனி ப்ராடக்ட் வந்து எம்ஆர்பிக்கு மேல சேல் பண்ணக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அது வந்தன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். லேபர் டிபார்ட்மெண்ட் உறுதியாக ஆக்ஷன் எடுப்பாங்க. சார், பால் கொள்முதல் விலை என்றது இப்ப நீங்க முன்னாள் அமைச்சரா இருக்கும்போது சரி, இப்ப எவ்வளவு ஏத்திருக்கீங்க என்னன்ற விவரம் மட்டும் தம்பி, நம்முடைய மாண்பு முதல்வருடைய ஆட்சியில் தான்ப்பா 3 ரூபாய் விலை உயர்வு நடந்தது. 3 ரூபாய் 21ல, அடுத்து 23ல 3 ரூபாய் இன்சென்டிவ் நம்ம கொடுத்தோம் 6 ரூபாய், 1 ரூபாய் தரமான பாலுக்கு கொடுக்கும் 7 ரூபாய். அதுக்கப்புறம் நீங்க ஸ்பாட் டெக்னாலஜி பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா இடம் மிஷின் போட்டதை நம்ம தான் அறிமுகப்படுத்தணும். அதுல விவசாயிகள் நல்ல வரவேற்பு வந்திருக்கு. ஆக வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் பழைய ஆட்சியை விட இப்ப கூடுதல் வந்து விவசாயிகளுக்கு உறுதியா கிடைக்கும். தம்பி, இப்ப நான் என்னன்னா கொள்முதல் விலை நாங்க வந்து எங்களுக்கு முடிந்த விட நாங்க விவசாயி ஹெல்ப் பண்ண உத்தரவாதம் கொடுத்திருக்கோம். நீங்க பாத்துருக்க மிக கடினமாக லோன் கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப நல்ல லோன், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மி பண்ணி அப்படி எவ்வளவு நாங்கள் ஃபார்மருக்கு என்ன பண்ண முடியுமோ நம்முடைய மாண்பு முதல்வருடைய தலைமையிலுடைய அரசு நிச்சயமாக பார்த்து பார்த்து பண்ணோம். பால் முகவர்களுக்கு மட்டும் அல்ல, பால் உற்பத்தியாளர் மட்டும் இல்ல, முகவர்களுக்கு அதே போன்று கூட்டுறவு சங்க பணியாளருக்கு எல்லாருக்குமே நம்ம பார்த்து பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்றோம், எவ்வளவு அதிகரிக்க நம்ம கிட்ட எவ்வளவு தேவை இருக்கு சார் இன்னும் பால் நமக்கு? தம்பி, நாங்க வந்து இப்ப வந்து ரொம்ப லீன் சீசன், இப்பவுமே வந்து 33.5 லட்சம் டெய்லி கொள்முதல் பண்ணோம். இது போக கொள்முதல் பண்ணி சொசைட்டி கொடுக்கக்கூடிய அது ஒரு பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கோம். ஆவினுக்கு இவ்வளவு கொண்டு வர நமக்கு தேவையான இலக்கு எட்டிட்டோமா? நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு தம்பி. நீங்க ஜூன் பாருங்க, நல்ல ரொம்ப கூடியிருக்கு. எவ்வளவு தேவை இருக்கு? நம்ம இன்சென்டிவ் வந்து விவசாயிகளுக்கு இப்ப மேட்ச் ஆகுது. பால் உற்பத்தியாளர் வங்கி கணக்கு மூலம் நேரடியாக கொடுக்கும். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஒரு சில இடத்துல. மதுரை மாவட்டங்கள்ல நேரடியாக கொடுக்கூடாது, கையில கொடுக்கணும், வங்கி மூலமா கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லி. தம்பி, நமக்கு டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ண வேண்டியதான் வங்கியில கொடுக்கும். அது இப்ப நான் பேசிட்டு எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க, பேங்க்ல தான் கொடுக்கும். அது நம்ம ஒளிவு முறைவற்ற தன்மையோட இருக்கணும். அது மட்டும் பெனிஃபிஷியரி கரெக்டாக போகணும். இதை எங்களுக்கு மானிட்டர் பண்ண நாங்கள் பேங்க் மூலமா தான் கொடுக்க முடியும். அது விவசாயிகள் ஒத்துக்கிட்டாங்க. நீங்க சொல்லுங்கப்பா என்ன ப்ராடக்ட் வேணும், நாங்க உடனே ப்ரிப்பேர் பண்ணி தரோம். இவன் ஏற்கனவே 200க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கப்பா. அவற்றை தீவிரமாக சந்தைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னும் மார்க்கெட்ல புதிய தேவைகள் இருந்தால் தேவையின் அடிப்படையில் நம்ம வந்து பொருட்களை அறிமுகம் செய்வோம். அதுல எந்த பிரச்சனை? தமிழக முதலமைச்சர் நிதி ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்க போறாங்க, எதிர்க்கட்சி விமர்சனம் பண்றாரு. முதல்வர் வந்து நீங்க வந்து எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவான், வழக்க பிடிச்சாலும் சத்தம் போடும், வெட்ட பிடிச்சாலும் சத்தம் போடணும். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நல்ல கருத்து முதல்வர் போறாருன்னா அவருக்கு பாராட்டணும். அவர் என்னென்ன காரியங்களை முன்வைக்கணும்னு அவங்கள்ட்ட ஏதாவது கருத்து இருந்தா சொல்லணும். நான் ஒரு மீட்டிங் போறேன், ஒரு பாராட்டு சொல்லலாம், மீட்டிங்ல என்னென்ன விஷயங்களை ஹைலைட் பண்ணலாம்னு சொல்லலாம். அந்த ரெண்டும் சொல்லலாம். அதை மிஞ்சி சொல்றதுக்கு நீங்களே விடைய தேவையில்லை. மக்கள் நலன் சார்ந்து போகல, குடும்ப நலன் சார்ந்து போறாரு, வெள்ளை குடிக்கு மீண்டும் வேலை வந்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி. அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் இவங்க போய் குடும்ப கதை தான் பேசிட்டு இருந்தாங்களா? அந்த 10 வருஷமா பேசுனாங்களா? எங்களுக்கு தெரியாது. நிதி ஆயோக் கூட்டத்தில் குடும்ப கதை யாரும் பேச முடியாது. அங்க போய் நிதி பற்றி தான் பேச முடியும். நம்ம திமுக எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் வந்து எப்படி கடந்த காலங்களில் பேசினார் என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறுல நம்ம தெரிஞ்சுட்டு பேசுறோம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.